என்ன இந்த கிழவி என்ன பண்றான்னு தெரியலையே. அத்தை அத்தை என்ன பண்றீங்க? என்ன சொல்லு வந்து இழுத்துட்டு இருக்க? ஒண்ணுமில்லத்த, இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, அதான் சந்தைக்கு போலாமான்னு கேட்க வந்த. சந்தைக்கா? ஆமா, வீட்டுல காய்கறி எல்லாம் இல்லையே, போய் தான் ஆகணும். சரி கிளம்பு போலாம். ஐயோ, பிளான கெட்டு போயிரும் போலயே. சின்ன பொண்ணு பேச்சு சொல்லு. அத்த, நீங்க எதுக்குத்த வெளியே வெயில போய் கஷ்டப்பட போறீங்க? நான் சொன்னா நான் போயிட்டு வர மாட்டேனா? நீங்க இங்க இருங்க, அப்படி ஃபேன் காத்துல உட்காந்துருங்க. வெளியே வந்தீங்கன்னா கருத்து போயிருவீங்க அத்த. வெளியெல்லாம் வேண்டாம், சரிம்மா? இங்க உட்காந்துக்கோங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அந்த அக்காங்க கூட போயிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன சின்ன குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? நான் குழந்தையா? நான் வருவேன், எனக்கு தெரியாது. நீ ஏதோ ஒன்று தப்பா வாங்கிட்டு வருவ, மறந்துட்டு வந்துருவேன். நான் வந்தா எல்லாம் கரெக்டா வாங்கிக்குவேன். அத்தா, ஏத்த சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் செய்தியில பார்த்தேன், இப்படிதான் ஒரு பொம்பளை வெளிய வெயில்ல போச்சான், அப்படியே நெஞ்சு புடிச்சிட்டு உட்காந்துருச்சான். மத்த ஹார்ட் அட்டாக் வருதா மத்த? வெயில்ல போனா வெயிலெல்லாம் போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆயிரும். நான் வேணா போய் கஷ்டப்பட்டு எப்படியோச்சு போய் வாங்கிட்டு வந்துடுறத. நீங்க வீட்லயே இருங்க, நல்லா சாப்பிட்டுருங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். என்ன நீ மட்டும் போலான்னு பிளான் பண்ணிட்டியா? அதுக்கு எதுக்கு இத்தனை பேச்சு? போனா போயிட்டு வா, நானும் வெயிலுக்கு வரல, என்னால முடியாது. கிளம்பு. அப்பாடா, வேலையே முடிஞ்சுடா. என்ன நாடகம் பார்க்கலாம்னா நல்லாவே இருக்கிறது இல்லை இப்பெல்லாம். எந்த நாடகமே நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதோ காமெடி கூட பாட்டு போயிடலாம் போல. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு நாடகம் பாப்பா. அந்த நாடகம் பார்த்தா நல்லா இருக்கும். அது என்னமோ சொல்லுவாங்களே, பாலிமர் டிவியில போடுவாங்களே, பேர் என்னமோ சொல்லுவாள, நினைத்தாலே இனிக்கும். அந்த நாடகம் கூட நல்லா இருக்கும். வந்தோடனே இந்த பாப்பா எதுக்குன்னே தெரியல. நானும் அவ கூட சேர்ந்து பழகிட்டேன். இப்போ நாடகம் பார்க்கலான்னு எது நல்லாவா இருக்கு? எதுவுமே நல்லாவே இல்லை. ஒரு கதை இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒரு விறுவிறுப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏதோ வந்தா போனான்னு எடுத்து வச்சுக்க வேண்டியது போல. எப்படியும் அடிச்சு புடிச்சு வந்துட்டேக்கா நானு, எங்க அத்தைகிட்ட தப்பிச்சு. அப்படியே சின்ன பொண்ணு, எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட போல. இந்த வேண்டாத வேலை வீட்டுல இருக்க சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிற. நான் வருவேன், உங்களுக்கு என்ன? என்னமோ பண்ணுப்பா சாமி. ஆமா சின்ன பொண்ணு, சந்தையில வாங்குற காய்ங்க தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, கம்மி விலையிலும் கிடைக்குது. அதனாலதான் நானும் ஓடி ஓடி வந்துட்டேன். ஆமாக்கா, கஷ்டத்தை பார்க்காம போய் வாங்கிட்டு வந்துடணும். இடம் வந்துருச்சு போலயே. இல்ல அந்த தம்பிகிட்ட சொல்லி நிப்பாட்டி. அண்ணா, அந்த பக்கம் தானே, கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, நாங்க இறங்கிக்கிறோம். எப்படி சேராட்டா கிடைச்சிச்சு. பஸ் நம்பிட்டு நின்னுட்டு இருந்தா இன்னும் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அந்த பக்கமாம்மா? ஆமாண்ணா, அங்கதாண்ணா, நிறுத்துங்கண்ணா. எல்லாரும் இறங்கிக்கோங்க. சரி எல்லாரும் இறங்குங்க, நான் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா 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 4 பேர்த்துக்கு 10 ரூபான்னு போட்டு 40 ரூபா வாங்கிக்கோங்க. என்ன 40 ரூபாயா? ஏமா இது என்ன பஸ் நினைச்சியம்மா? ஆட்டோமா? ஒழுங்கா 100 ரூபா கொடுத்துட்டு கிளம்புங்கம்மா. சின்ன புள்ள தெரியாம பேசிருச்சுப்பா. இந்தாப்பா 120. இந்த நீ வச்சுக்கோ, மீதிக்கு டீ குடிச்சுக்கோ நீ. அக்கா 20 ரூபா அதிகமா கொடுத்துருக்கீங்க. அந்த காசுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு போயிடலாமே. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரி சரி, இப்படி எத்தனை நேரம் தான் இது பண்ணிட்டு இருக்கிறது? இறங்க இறங்க, நடங்க போலாம். அக்கா, அங்க பாருங்கக்கா, அங்க ஒரு தாத்தா வெயில் உட்காந்து தக்காளி வித்துட்டு இருக்காரு. அந்த தக்காளி வாங்கலாக்கா, சிவப்பு அழகா இருக்கு, குழம்புக்கு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்கலாக்கா, வாங்க கங்கை போலாம். நட சின்ன பொண்ணு, வாங்கலாம் நட. வாங்கம்மா வாங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்கம்மா, வாங்குங்கம்மா வாங்க. எல்லாம் கம்மி விலைக்கு போட்டு தரம்மா, வாங்குங்க. நல்ல காய்கறிமா, வாங்குங்க. ஏங்க அந்த தக்காளி 1 கிலோ எத்தனை ரூபா சொல்லுங்க பார்க்கலாம். 40 ரூபாதாம்மா, 1 கிலோ 40 ரூபா. வாங்கிட்டு போங்க, டேஸ்டா இருக்கும் குழம்பெல்லாம், போய் செஞ்சு பாருங்க. என்னது 40 ரூபாயா? நேத்து எங்க அண்ணாவளி 20 ரூபா தானே வந்துச்சு, நீங்க 40 ரூபான்னு சொல்றீங்க. சரி சரி, ஏதோ ஒண்ணு 1 கிலோ போடுங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்து கொடுத்துருங்க.
ஏமா நான் வியாபாரம் பண்ண வந்தேனா இல்ல எல்லாருக்கும் தானம் பண்ண வந்தேனா? ஒழுங்கா வாங்கிட்டு போமா. ஏதோ ஒரு 5-2 குறைச்சு கொடுக்கலாம். நீ என்னம்மா எல்லாம் மொத்தமா ஃப்ரீயா கேக்குற? ஏன் இப்ப கொடுத்தாலும் 40 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம்ல. ஏமா கம்மல் இருமா. ஏன் ரோஜா, உனக்கு அநியாயமா இல்லையா ரோஜா? காசு கொடுத்தா காய்கறி வரப்போகுது, அதுக்கு எதுக்கு ரோஜா இத்தனை பஞ்சாயத்து? ஒழுங்கா காசு கொடுத்து வாங்கிட்டு வா. அது எனக்கு தெரியும்க்கா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா, அவன் பண்றதான் பண்ணுவா. என்னவோ பண்ணட்டு, நடங்க நம்ம போலாம். சரி லட்சுமி, அந்த மீன் கடைக்கு போய் மீன் கருவாடெல்லாம் வாங்கிட்டு போலாம், நடங்க. எப்படி அடிச்சு பிடிச்சி மீனும் வாங்கியாச்சு, போனோன்னே செஞ்சிட வேண்டியதான். கரெக்டா இருக்கும் இன்னைக்கு குழம்புக்கு. ஆமாக்கா, எப்படி மீன் வாங்கிட்டோம். நானும் மீன் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், வாங்கியாச்சு. மீனுமா மீன் 1 கிலோ மீன் 500 ரூபா. வாங்கம்மா வாங்க. என்னடா இது அநியாயமா இருக்கு, 500 ரூபாயா? இந்த மீன் தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ அதோட பேரு பிச்சு. ஆனா இது நம்ம லைஃப்ல பண்ணது வேற, நம்மளுக்கு ஒரு ரிஸ்க். நடங்கப்பா போயிடலாம், இருந்தா அவ்வளவுதான். இனி 1000 ரூபான்னு கூட சொல்லிடுவாங்க. நடங்க நடங்க போலாம். ஏக்கா ரோஜக்கா, வாங்க மாட்டேன்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. என்ன பை பூரா நிறைஞ்சிருக்கு, என்ன அப்படி வாங்குனீங்க? எங்க காட்டுங்க. பாரு சின்ன பொண்ணு, நீயே பாரு. என்னக்கா இது? 2 கருவேப்பிலை, 4 அழுகி போன தக்காளி, யாரோ தின்னுட்டு போட்ட கவரு. என்னக்கா அது? என்னென்னமோ வாங்கி வச்சிருக்கீங்க. என்ன ராஜா அதெல்லாம்? அப்ப ஒண்ணும் வாங்கலையா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, எல்லா கடையில சாம்பிள் பாக்குறேன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வந்துட்டேன். அதான் இது. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? சந்தைக்குள்ளேயுமா சாம்பிள் கேப்பீங்க? அங்கே கம்மி விலைக்கு அதிகமா கிடைக்குது இல்ல, அதுலயுமா சாம்பிள்? இந்த ட்ரிக்கு பத்தியில உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீயே இதுவே யூஸ் பண்ணிக்கோ இனிமேல். போங்கப்பா, இந்த ட்ரிக்கெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே சாதாரணமாவே இருந்துக்கிறேன். ஆனா மொத்தத்துல இவ கஞ்சத்துல பாசா படத்துல வர ரஜினி மாதிரி. இவளை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, அதுதான் உண்மை. ஆமாக்கா, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். இவளை வச்சுக்கிட்டு எப்படிதான் அவங்க கஷ்டப்படுறானே தெரியல. லட்சுமிக்கா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா, அவன் நல்லாதான் இருக்கிறாங்க. சரிம்மா, நல்லா இருந்து சரிதான். அக்கா சுந்தரி அக்கா, என்னக்கா அதுக்குள்ளேயுமாக்கா வீட்டுக்கு போகணும்? நம்ம ஒரு படத்துக்கு போயிட்டு இல்லக்கா, ப்ளீஸ்க்கா. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? படத்துக்கெல்லாம் போயிட்டு போனோம்னா வீட்டுக்கு போனா ரொம்ப நேரம் ஆயிரு சின்ன பொண்ணு. எப்ப சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறது? ஆமாமா, நான்லாம் வரல, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. நீங்க வேணா போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு பட்ட சின்ன பொண்ணு, நானும் வர சின்ன பொண்ணு. போலாம் சின்ன பொண்ணு, போலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றீங்க, நான் என்னதான் பண்ணட்டும்? எல்லாரும் ஒரு முடிவுக்கு வாங்க. லட்சுமிக்கா போலாம் லட்சுமிக்கா. இந்த ஒரு டைம் தான் லட்சுமிக்கா, நம்மளே எப்பயும் வச்சுதான் வெளியே வரோம். இப்பயுமே இப்படி பண்ண என்னக்கா பண்றது? ஒரு 3 மணி நேரம் டக்குன்னு போயிரும். அதுக்கப்புறம் நீங்க போய் வீட்டுல என்ன வேலை வேணா பண்ணுங்கக்கா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்காக மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். அக்கா சுந்தரிக்கா, நீங்களும் வாங்கக்கா. அப்படி போயிட்டு வந்துடலாக்கா. நம்மளால போய் எத்தனை நாள் ஆச்சு, வாங்க போயிட்டு வந்துடலாமே ப்ளீஸ். லட்சுமி, என்ன லட்சுமி பண்றது? இவங்க வேற கேட்க மாட்டாங்க போலயே இவங்க 2 பேரும். சரிக்கா, நடந்து போயிட்டு வந்துடலாம். வந்துட்டோம், போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு வருமில்ல அந்த பஸ் ஏறி போயிடலாம் நம்ம வீட்டுக்கு. சரி லட்சுமி, அப்ப போலாமா சின்ன பொண்ணு? அடங்க போலாம். போலாம். எப்படியோ தியேட்டருக்கு போயிட்டு வந்தாச்சு. படம் நல்லாதான் இருந்துச்சு லட்சுமி. ஆமாக்கா, நல்லாதாக்கா இருந்துச்சு. அப்படியே போயிருந்தா கூட அந்த படத்தை பாத்திருக்க முடியாது போலயே. நல்லாதான் இருந்துச்சு. இனிமேல் மாசத்துக்கு 2 டைம் இதே மாதிரி வந்துடும், சரியா? கமல் இருமா, அதெல்லாம் முடியுமாம்மா? நினைச்சா முடியும்க்கா, வந்துடலாம். ஆனா இப்ப இந்த மாதிரி எப்ப நடக்கணும்னு தெரியல. ஆனா நடந்தா நல்லாதான் இருக்கும் அடிக்கடிக்கு. ஆனா தியேட்டருக்குள்ள போறப்ப அந்த டிக்கெட் தம்பி ஒண்ணு சொல்லுச்சு, ஏமா அந்த கட்டப்பையெல்லாம் அங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு. அதுக்கு இந்த ரோஜாக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? அக்கா உங்க வாயால நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? ஏன் தம்பி இந்த பேக்ல என்ன காய்கறி தான் இருக்கு, வெடிகுண்டா வச்சிருக்க, இப்படி பயக்கிற அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த முள்ளு கத்திரிக்காய் வச்சு குத்திடுவ அப்படின்னு சொன்னேன். யாராச்சும் இப்படி எல்லாம் பண்ற?
என்னக்கா அப்புறம் நம்மளை பார்த்தா என்ன பாம்பு வைக்கிற மாதிரியே இருக்கு. இது எப்ப நடந்துச்சு? நீங்க டோக்கன் வாங்கிட்டு இருந்தீங்களக்கா அப்பதான். ஆனா நீ இருக்கியே சாமி ரோஜா. சரி நடங்க நடங்க, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போலாம். நடங்கக்கா போலாம். அப்பாடா எப்படியும் வந்தாச்சு. வர்றதுக்குள்ள இருட்டு கட்டிருச்சே, என்ன பண்றது? வீட்டுக்கு வேற போய் வேலை வேற இருக்க, குழம்பு வேற செய்யணும், என்ன பண்ணுவேன் நானு? சரி நடங்க, பேச்ச விட்டுட்டு டக்கு டக்குன்னு போனோம்னா போயிடலாம், வீடு போய் சேர்ந்துடலாம். சந்தைக்கு போயிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு வந்தது நல்லாதான் இருந்துச்சுல்ல. இதே மாதிரி எப்பவுமே நடக்கணும். நடக்கும் நடங்க ஃபர்ஸ்ட், முன்னாடி வீட்டுக்கு போலாம். சரி எல்லாத்துக்கு போயிட்டு வரேன், அடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்கள. எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நானும் பாக்குறேன் உங்களை அப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி எல்லாத்துக்கும் நன்றி.